ஏற்றுமதிக்கு அமெரிக்காவை மட்டுமே இந்தியா நம்பியிருக்கக்கூடாது என பொருளாதார நிபுணர் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள 50% இறக்குமதி வரி இந்திய தொழில்துறையை கடுமையாக பாதித்துள்ளது. இந்த நேரத்தில் இந்தியா எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து RBI முன்னாள் ஆளுநரான ரகுராம் ராஜன் யோசனை வழங்கியுள்ளார். அதில் ஏற்றுமதியை மட்டும் சார்ந்திராமல் உள்நாட்டு சந்தையையும் அரசு வளர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை 8% இருந்து 8.5% உயர்த்தும் அளவுக்கு சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதை காரணம் காட்டியே ட்ரம்ப் அரசு வரி விதித்துள்ள நிலையில் அது குறித்தும் ரகுராம் ராஜன் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்குவதால் இந்தியாவில் லாபம் அடைந்தது யார் என வினவியுள்ள ரகுராம் ராஜன், ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரித்து ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள் மட்டுமே லாபம் அடைகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மோடி அரசு தன் நண்பர்களின் நலனை கருதியே ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், எண்ணெய் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் ஈட்ட ஏற்றுமதியாளர்கள் கூடுதல் வரிச்சுமையை ஏற்க வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பெரும்பான்மையான மக்களுக்கு பயனில்லை எனில் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்குவதை இந்தியா நிறுத்திவிடலாம் என்றும் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.